Good morning, students. I am MRK. Today, class 10th standard max பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chapter 7, Mensuration, Exercise 7.1. Fifth sum, four persons live in a conical tent whose land height is 19 meter அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, ஒரு கோனிக்கல் டென்ட் அப்படின்னு சொல்கிறனால கோனிக்கல் படம் வரையணும். வரைஞ்சி அதனுடைய ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்துருக்கு. ஸ்லாண்ட் ஹைட்னா எல். ஓகே, இந்த இதுதான் எல் எவ்வளோ கொடுத்துருக்கு, 19 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, பேஸ் ஏரியா கொடுத்துருக்கு. ரிக்வயர்டு ஈச் பெர்சன் ரிக்வயர்டு ஃப்ளோரில் படுத்திருக்க மாதிரி, கீழே படுத்திருக்க மாதிரி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஆக்குபை பண்ணுற மாதிரி, அந்த இடத்த அடைக்கிற மாதிரி ஒரு பெர்சனுக்குடைய ஏரியா கொடுத்துருக்கு. ஆனால் 4 பெர்சன் தங்குற மாதிரி இருக்குது, இடம் அகாமடேஷன் பண்ணியிருக்கு. ஓகே, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஹைட்டு கேட்டிருக்கு. சரியா, ரைட். இதனுடைய பேஸ் ஏரியா கொடுத்துருக்கு. பேஸு ஏரியா அப்படின்றது வந்து 5r² அப்படின்னு அர்த்தம். ஒரு பெர்சனுக்கு கொடுத்தனால இதில் ஆக்குபை பண்ணுறது 4 பெர்சன் அப்படின்றனால 4 இன்ட்டு அந்த ஏரியாவை மல்டிப்ளை பண்ணிக்கணும். கிவன் ஒரு பெர்சனுக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா சொல்கிறது, ஈச் பெர்சன் ரிக்வயர் அந்த கொடுத்துருக்குவார் இஃப்னு. அப்போ பேஸ் ஏரியா ஆக்குப்பை பண்ணுறது, பேஸ் ஏரியாவை ஆக்குப்பை மொத்தமாக படுத்துரு அந்த டெண்டில் இருக்கிறது ஏரியா ஆக்குப்பை பண்ணுறது வந்து 4 பேர் இன்ட்டு அந்த ஈச் பெர்சனோட ஏரியா மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அப்போ இதுக்கு வந்து 5r² = 4 இன்ட்டு 22. இது வந்து 22/7 இன்ட்டு r² = 4 இன்ட்டு 22. இப்போ r² அங்கிட்ட மல்டிப்ளை வந்து இந்த சைடு போனால் ரிசிப்ராக்கல் ஆயிரும். 7/22 அடிச்சிட்டோம்னா r² = 28 மீட்டர் அப்படின்னு வரணும். இது r² கண்டுபிடிச்சிருக்கேன். ஆர் தேவையான்னு பார்த்துக்குருவோம். l² = h² + r². சரிங்களா, ஹைட்டு கொடுத்துருந்துச்சு கிவன். ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்துருக்காடா, ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்துருக்கு. எல் கொடுத்துருக்கு. எல் என்ன கொடுத்துருக்கு, 19 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இங்கிட்டு கொண்டு வந்துடுவோம். h² = எடுத்தோம்னா l² - என்ன வந்துடும், r². l² வந்து 28 மொத்தமாகவே, மைனஸ் r². ஆர் வந்து l² 19². l²ன்றது 19². சரிங்களா சொல்கிறது, 19². r² மொத்தமாகவே 28 தான். சரியா, ரைட்டு. அப்போ h² = 19² என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். 361 வரும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோ. 9 9s are 81, 8, 1 9s are 9, 9 17, 1 9s are 9, 1. அடுத்து என்ன வந்துடும், 163, 361 அப்படின்னு வருது. -28 அப்படின்னு வருது. சப்ராக்ட் பண்ணு 28. இதில் பார் வாங்கிட்டோம்னா இது 5 ஆயிரும், இது 11 ஆயிரும். 3 வருது, 3 3 வருது, 333. h² = அப்போ ஹச்சுன்னு கொடுத்தோம்னா √ போட்டு 333. இதோட வேல்யூ நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் தான் எடுக்கணும். லாங் டிவிஷன் மெத்தடில் தான் எடுக்கணும். கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுத்துக்கோ. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வர மாதிரி பார்த்துக்கோ. 333. பின்னாடி இருந்து 1s 10s சொல்லுவோம்ல, அதுலேருந்து 2 டிஜிட்டாக பார் போட்டுக்க இப்படி. அப்போ இந்த ஒரு நம்பருக்கு பார்க்கணும். ஒரு நம்பருக்கு 1 1s are 1 அப்படின்னு பிரிக்கலாம். ரிமைனிங் 2, 2 நம்பர் இறக்கணும் அப்படியே. சரிங்களா, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2. இங்கே ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கணும், இங்கே ஒரு நம்பர் எழுதணும். அதே நம்பரை இங்கே எழுதணும். இதுக்கு நியரஸ்ட்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கங்க. இதுக்கு நியரஸ்ட்டாக வர்ற மாதிரி. எதுக்கு நியரஸ்ட்டாக, 233க்கு நியரஸ்ட்டாக. அப்போ 8 போடலாமான்னு பாரு. 9 போட்டால் 9 போடலாம். 9 போட்டு பார்ப்போமா. 9 9s are 81 வேறு வராது. 8 போட்டு பாரு. 8 8s are 64. ரிமைனிங் என்னடா 6. 8 2s are 16. இது ஒரு 16, 22. இதுதான் கரெக்டு. 224 அப்படின்னு வருது. 8 வருது. ஓகே, ரைட். அப்போ ரிமைனிங் என்ன வந்துடும், இங்கேருந்து பார் வாங்கினா 13. 13 என்ன வந்துடும், 9. இது என்ன வந்துடும், 2க்கு 0 போயிடும், 9 வந்துடுச்சு. ஓகே, பாயிண்ட் வச்சுட்டுறா தம்பி. 2 0 சேர்க்கணும் ஸ்கொயர் ரூட்டில். ஓகே, குட். அப்போ அடுத்து
நிதானமாக 18 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36. அப்போ இங்கே ஒரு நம்பர் போடணும், இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பரை இங்கே எழுதணும். சரிங்களா? அப்போ இங்கே 9 வரைக்கும் வருது. 8 போட்டு பாரு, இல்லை 7 போட்டு பாரு. 7 7s are 49, it's remaining 4. 42, 46, 4. 7 3s are 21, 21 4 25. ரொம்ப லார்ஜாக போகுது. அத்தாடி பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ரொம்ப லார்ஜாக போகுது. சரிங்களா? இங்கே 9 தானே இருக்குது. அப்போ 2 போடலாம். ரொம்ப கவனிக்கலை பாரு. 2 போடலாம். 2 போட்டு பார்ப்போம். 2 போட்டால் 2 2s are 4, 6 2s are 12, remaining 1, 6 2 3s are 6, 6 1 7, 7 2 4ன்னு வருது. அப்போ 2 வருது. அப்போ நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணோம்னா 10 4னா 6, 9னா 7. சரிங்களா? சொல்கிறது 76 வருது. சரியா? இங்கே என்ன வருது? 8 ஒன்று வச்சுன்னா 176 வருது. ரைட். மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 3 6 4 அப்படின்னு வருது. அப்போ இங்கே ஒரு 2 0 சேர்த்துக்கலாம் பாயிண்ட் வச்சனால. அடுத்து இங்கே ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் இங்கே எழுதணும். மொத்தமாக டேலி பண்ணி இங்கே கொண்டு வரணும். சரியா? ஓகே, குட். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 17 வரைக்கும் வருது. 4 போட்டால் 4 4 3s are 12 வருமா? 4 போட்டு பார்க்கவா? 4 4s are 16, ரிமைண்டர் 1. ஓகே, 4 4s are 16, 1 17, ரிமைண்டர் 1. 6 4s are 24, 25க்கு 5, மிச்சம் 2. 4 3s are 12, 12 + 2 14, 14 வரைக்கும் வருது. அடுத்து ஒரு மேலே போனால் கூட போயிடும். அப்போ 4 5 7 6 அப்படின்னு வரும். அப்போ இங்கே என்ன வருது? 2 4ன்னு வருது. 2 4 அப்படின்னு வருது. சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? இங்கே 10க்கு வந்து 4 வந்துடும், 2 வந்துடும், 5 பார் வாங்கிருச்சு. என்ன பார் வாங்கியாச்சுல? அப்போ என்ன வந்துருச்சு? 0 வரும், 3 வரும். திரும்பி ஆட் பண்ணி பார்த்துக்க. 10 10. சரிங்களா? 10 10. இது 5 5 1 6. அடுத்து 4 3 7 1 என்ன 7 1 அப்படியே வந்துடும். சரியா? ரைட். அப்போ 3024 வருது. அப்போ இன்னும் 2 0 சேர்த்தோம்னா இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் பெருசாக தான் போகும். 36 2 8 அப்படின்னு வருது. நம்பர் சேர்க்கணும். நம்பர் சேர்க்கையில் பார்த்து நம்பர் சேர்க்கணும். அது வந்து இது நியரஸ்ட்டாக வரணும். அப்படின்னு சொல்லல 8 போட்டு பார்த்தோம்னா 8 போட்டு பார்ப்போமா? 8 8s are 64, remaining 6. 8 8s are 64, 64, 70 0 7. 8 2s are 16, 16. இது என்னது? 7. 16 + 7 வந்துச்சு என்ன வரும்? 23. 23க்கு 3, மிச்சம் 2. அடுத்து 48 48 50 0 5. 24 24 24 29. ஓகே, அப்போ 24 29. அடுத்து ஒரு 3 கரெக்டாக நியரஸ்ட்டாக வந்துருச்சு. ஓகே, நியரஸ்ட்டாக வந்துருச்சு. அப்போ 8 வருது. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா 18.24 8ன்னு வர்றது 1 டிஜிட் தள்ளி ரவுண்டடு பண்ணோம்னா 18.25 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். எதுக்கு? ஹச்சுக்கு. ரிக்வயர்டு ஆன்சரை வெரிஃபை பண்ணு புக்கில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லாங் டிவிஷன் மெத்தடை தனியாக போட்டு பார்க்கணும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. ஓகே, தேங்க்யூ.